நான் உங்கள் எம்எஸ் ராகுல். இப்போ என்னன்னா, புது ஏர்போர்ட் திருச்சி நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் அங்கே யாரும் சாப்பிட்றாதீங்க, டீ குடிச்சிடாதீங்க. உங்கள் டவுசரை உங்கள் சட்டியை அவுத்துக்கிட்டு விட்ருவாங்க. அதனால் நீங்கள் வந்து வெளியே சாப்பிட்ருங்க மக்களே. மக்களே ஏர்போர்ட்டு, திருச்சி ஏர்போர்ட்டில் யாரும் சாப்பிட்றா வேணாம். கருணாநிதி திறந்து வச்ச தமிழ்நாட்டு சிங்கம் தளபதி ஏர்போர்ட்டை புதுசாக திறந்து வச்சுட்டார். டீ 100 ரூபா, வடை 200 ரூபா, 500 ரூபான்னு விற்கிறாங்களாம். தேவு. அதனால் ஏர்போர்ட்டில் யாரும் சாப்பிட்றாதீங்க. ஏர்போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு அதிகமாக வைக்கிறாங்க. நீங்கள் வெளியாகிருங்க, சீக்கிரம் வெளியே போய் சாப்பிடுங்க. அப்படியே அங்கேருந்து வர்றவங்களும் நீங்கள் அங்கே வெளியே சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துடுங்க. டீ குடிக்கிறதா இருந்தாலும் சாப்பிட்றதா இருந்தாலும் வெளியே சாப்பிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்க. இங்கேருந்து போராளம் இருந்தாலும் சரி, ஏர்போர்ட்டுக்குள்ளே இப்போ டீ குடிக்கணும்னா அந்த ஒரு இதில் போய் டீ வாங்கிடாதீங்க. ரேட்டு அதிகம். வடை இதெல்லாம் வந்து 100 ரூபா 50 ரூபா அப்படி விற்கிறாங்களாம். அதனால் திமுககாரங்க இதில் கொள்ளடிக்கிறாங்க. ஸோ நம்ம வாயை வச்சு சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல், மக்களை கழிக்கும். அதனால் நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து நல்லா போய் சுற்றி பாருங்கள். ஆனால் எதுவும் வாங்கி தின்றாதீங்க. சுற்றி பார்த்துட்டு இப்படி வந்துடுங்க. அவ்வளோதான். ஓகே. திருச்சி ஏர்போர்ட்டில் யாரும் சாப்பிட்ற வேணாம், டீ குடிச்சிட வேணாம், கட்டி வச்சு அடிச்சிடுவாங்க. ஓகே, பாய்.